செம்பருத்தி செடி ஒரிஜினல் செம்பருத்தினா இதுதாங்க. செம்பரத்தைன்னு சொல்கிறத தான் நம்ம செம்பருத்தின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து நம்ம டீ போடவோ, தலைக்கு தேய்க்கவோ எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக உண்மையான ஒரிஜினல் செம்பருத்தினா இதுதான். இந்த செடி வந்து பருத்தி செடி தான். சிவப்பு கலரில் பூக்கக்கூடிய செம்பருத்தி. இதுதான் மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செடியிலேருந்து வரக்கூடிய பூக்கள், விதைகள் எல்லாமே ரொம்பவே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. தலைக்கு நம்ம தேய்க்கிறதுமே இதனோட பூக்களை எடுத்து அது மாதிரி டீ போடுவோம்ல, செம்பருத்தி டீ, அதுவுமே இந்த பூக்களில் போட்டு குடித்தா தான் ரொம்ப நன்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு தெரியாது இதில் டீ போடலாமான்னு தெரியாது. நானுமே அந்த செம்பருத்தை இருக்குல்ல, அந்த பூவில் தான் டீ போட்டுட்ருந்தேன். இப்போ இந்த செடியில் வர்ற பூக்கள் எடுத்து நான் டீ போட ஆரம்பித்தாச்சு. இதை நான் ஒரு ஷார்ட்டில் போடுறேன் எப்படி டீ போடுறதுன்னு சொல்லிட்டு. இந்த செம்பருத்தி பூக்கள்லேருந்து நிறைய பூக்கள், நிறைய செடி வச்சுருந்தாங்க தாங்க தரணும். ஒரு 4, 5 பூ தரலாம் சில நேரங்களில். இப்போ இவ்வளோ உயரம் அந்த செடி வளர்ந்துருக்குல்ல, இதில் 2 பூ தான் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த காய்களை நான் என்ன பண்ணுறது, வெடித்து சிதற விடாமல் அந்த விதைகளை மட்டும் எடுத்துறது. பருத்தி விதை, பருத்தி பால் செய்வோம் தெரியுங்களா, இந்த விதைகளை வேஸ்ட் பண்ணாமல் அப்படி எடுத்து வச்சிடுறது. இல்லை நமக்கு இன்னும் செடி வேணும்னா அந்த சீடை போட்டு வளர்த்துக்கிறது, அதுவும் செஞ்சுருக்கேன் நான். இன்னொன்று இந்த விதைகளை சேகரித்து வைக்கிறது. இந்த பூக்களையுமே நமக்கு டீ போடுற அளவுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் சேகரித்து வச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கிறது. இப்போ இந்த செடிகளை பாருங்கள், இது எல்லாமே சீடு போட்டு என்னோட அந்த பெரிய செடியிலேருந்து வந்த விதை தான், இந்த பருத்தி விதை தான். இது வந்து நல்லா வெடிக்குங்குள்ளாட்டியும் நல்லா வெள்ளை அந்த காட்டன் மேலே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா உள்ளே அந்த சீடு இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். அந்த சீடு எடுத்து போட்டு வளர்ந்தது தாங்க அந்த செடி. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளோட தோட்டத்தில் இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க அந்த பஞ்சை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதில் சேகரித்து செய்ய முடியாது. நிறைய தோட்டம் போடுறவங்க தானே அதெல்லாம் செய்ய முடியும். நம்ம வீட்டு தேவைக்கு வச்சுருக்கவங்களுக்கு இந்த பூக்கள், விதைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் இந்த இலைகளையும் பூக்களையும் கூட பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லது, சைனிங்காக இருக்கும். அது மாதிரி இந்த பூக்கள் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த டீ குடிக்கிறதோட நன்மைகள் எல்லாமே இந்த பூவில் குடித்தாதாங்க கிடைக்கும். செம்பருத்தையில் குடிக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்காது. இத்தனை காலமாக நானுமே அந்த செம்பருத்தை பூ தான் யூஸ் பண்ணேன்.